வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். ஜோர்டான் பயணத்தை முடித்துவிட்டு எத்தியோப்பியா சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அரசியல் எதிரிகளை பழிவாங்க மத்திய அமைப்புகளை பாஜக அரசு தவறாக பயன்படுத்துகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் பிரதமர் நரேந்திர மோடியை எப்போதும் கலகமடைய செய்கிறது. நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சாடல். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் சர்ச்சை வழக்கில் நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான தனி நீதிபதி விசாரணைக்கு தடையில்லை. மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு. போதைப் பொருட்கள் கடத்தி வந்த 3 படகுகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதில் 8 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஜோர்டான் பயணத்தை முடித்துவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி எத்தியோப்பியா சென்றடைந்தார். பிரதமர் நரேந்திர மோடி ஜோர்டான், எத்தியோப்பியா, ஓமன் ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். முதற்கட்டமாக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஜோர்டான் நாட்டிற்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அந்நாட்டின் மன்னர் அப்துல்லா முன்னிலையில் நடைபெற்ற இந்தியா ஜோர்டான் முதலீட்டாளர் சந்திப்பில் உரையாற்றினார். முன்னதாக இந்தியா ஜோர்டான் இடையே 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்த நிலையில் ஜோர்டான் பயணத்தை முடித்துவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி எத்தியோப்பியா சென்றடைந்தார். எத்தியோப்பியா பிரதமர் அபி அகமது அலியின் அழைப்பின் பேரில் பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக எத்தியோப்பியா சென்றுள்ளார். பிரதமரை எத்தியோப்பியா பிரதமர் அபி அகமது அலி வரவேற்றார். எத்தியோப்பியா பயணத்தின் போது இருதரப்பு உறவுகளின் முன்னேற்றம் குறித்து அந்நாட்டு பிரதமர் அபி அகமது அலியுடன் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்த பயணத்தின் போது இந்திய புலம்பெயர்ந்தோரையும் பிரதமர் சந்திக்க உள்ளார். எத்தியோப்பியா பயணத்தை முடித்த பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி ஓமன் நாட்டிற்கு செல்வார் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசியல் எதிரிகளை பழிவாங்க மத்திய அமைப்புகளை பாஜக அரசு தவறாக பயன்படுத்துகிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நேஷனல் ஹெரால்டு வழக்கு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார். அதில் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் எதிர்க்கட்சி தலைவர்களை குறிவைத்து மத்திய பாஜக அரசு மத்திய அமைப்புகளை தவறாக பயன்படுத்துகிறது என்றும் இதனை நீதித்துறை மீண்டும் ஒருமுறை அம்பலப்படுத்தியுள்ளது என்றும் எந்த ஒரு சட்ட அடிப்படையிலும் இல்லாமல் இதுபோன்ற வழக்குகள் அரசியல் எதிரிகளை துன்புறுத்துவதற்கும் அவமானப்படுத்துவதற்கும் மட்டுமே போடப்படுகின்றனர் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் உண்மை அவர்கள் பக்கம் இருப்பதால் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி நிரபராதிகள் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளனர். மத்திய அரசின் பழிவாங்கும் அணுகுமுறையால் புலனாய்வு அமைப்புகளின் நம்பகத்தன்மைக்கு களங்கம் ஏற்படுகிறது. அத்துடன் அவற்றை அரசியல் மிரட்டலுக்கான கருவிகளாக மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் பிரதமர் நரேந்திர மோடியை எப்போதும் கலகமடைய செய்துள்ளது என்று ராகுல் காந்தி சாடியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவருமான ராகுல் காந்தி தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார். அதில் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் 2 விஷயங்கள் மீது ஆழமான வெறுப்பு உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் மகாத்மா காந்தியின் கொள்கைகள் மற்றும் ஏழைகளின் உரிமைகள், மகாத்மா காந்தி முன்வைத்த கிராம சுயராஜ்யம் என்ற தொலைநோக்கு பார்வையின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் திகழ்கிறது என்றும் கோடிக்கணக்கான கிராமப்புற மக்களுக்கு இது ஒரு வாழ்வாதாரமாக இருந்து வருகிறது என்றும் குறிப்பாக கோவிட் பெருந்தொற்று காலத்தில் இந்த திட்டம் ஒரு முக்கியமான பொருளாதார பாதுகாப்பு வலையாக செயல்பட்டு அதன் அவசியத்தை மீண்டும் நிரூபித்தது என்றும் இத்தகைய முக்கியத்துவம் கொண்ட இந்த திட்டமே பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்ந்து அசௌகரியப்படுத்தி வருகிறது என்றும் ராகுல் காந்தி சாடினார். மேலும் கடந்த 10 ஆண்டுகளாக அவரது தலைமையிலான அரசு இந்த திட்டத்தை திட்டமிட்டு பலவீனப்படுத்த முயற்சித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது என்றும் இப்போது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை முற்றிலுமாக முடிவிற்கு கொண்டு வரவே அவர் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது என ராகுல் காந்தி தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் சர்ச்சை வழக்கில் நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான தனி நீதிபதி விசாரணைக்கு தடையில்லை என்றும் தற்போதைய நிலையில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க இயலாது என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவிற்கு எதிராக தமிழக அரசு, அறநிலையத்துறை, கோவில் நிர்வாகம், தர்கா நிர்வாகம் உட்பட 26 மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன.
இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீப வழக்கின் மேல்முறையீட்டு மனுக்கள் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் அமர்வில் 3வது நாளாக இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் இன்றும் காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றன. வக்பு வாரியம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முபின், தர்காவிற்கு சொந்தமான இடத்தில் தூண் அமைந்துள்ளது என்றும் கடந்த கால நீதிமன்ற உத்தரவுகளில் தீபத்தூண் என எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றும் இந்த விவகாரத்தில் சமரச தீர்விற்கு தயார் என்றும் தெரிவித்தார். இதையடுத்து அரசு தரப்பில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் விகாஸ் சிங் வாதாடும் போது மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று மட்டுமே கோவில் நிர்வாகத்திற்கு அனுப்பிய மனுவில் ராம ரவிக்குமார் குறிப்பிட்டுள்ளார் என்றும் அவர் கோரிய நிவாரணத்தை தாண்டி தனி நீதிபதி தீபத்தூணில் தீபம் ஏற்ற உத்தரவு பிறப்பித்துள்ளார் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வழக்கின் விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் திருப்பரங்குன்றம் தீபத்தூண் சர்ச்சை வழக்கில் நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான தனி நீதிபதி விசாரணைக்கு தடையில்லை என்றும் தற்போதைய நிலையில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க இயலாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். போதைப் பொருட்கள் கடத்தி வந்ததாக 3 படகுகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதில் 8 பேர் உயிரிழந்தனர். வெனிசுலா, மெக்சிகோ உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்கு போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவதாக ஜனாதிபதி ட்ரம்ப் குற்றம் சாட்டி வருகிறார். மேலும் வெனிசுலா அதிபர் போதைப் பொருள் கடத்தலுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் இதனால் அந்நாட்டின் மீது போர் தொடுக்க உள்ளதாகவும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதற்காக வெனிசுலா எல்லையில் போர் கப்பல்களை அமெரிக்கா நிறுத்தியுள்ளது. மேலும் வெனிசுலாவிற்கு சென்ற எண்ணெய் கப்பலையும் அமெரிக்க படைகள் தடுத்து நிறுத்தி தங்கள் நாட்டிற்கு கொண்டு சென்றுள்ளனர். அதேவேளையில் கடல் வழியாக போதைப் பொருள் கடத்தி வரும் கும்பல் மீது தாக்குதல் நடத்தவும் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி கடல் வழியாக படகில் போதைப் பொருள் கடத்தி வரும் கும்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதல்களில் இதுவரை 80க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் கிழக்கு பசிபிக் பெருங்கடல் வழியாக போதைப் பொருள் கடத்தி வந்ததாக சந்தேகிக்கப்படும் 3 படகுகள் மீது அமெரிக்கா இன்று தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் மொத்தம் 8 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலால் பசிபிக் கடல் பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. கரூரில் புதிய கால்நடை மருத்துவமனை கட்டுவதற்கான பூமி பூஜையில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாமி சுந்தரி பங்கேற்று பூமி பூஜை செய்து பணிகளை துவங்கி வைத்தார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணாயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெள்ளியணை பகுதியில் புதிதாக கால்நடை மருத்துவமனை கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. பூமி பூஜையில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாமி சுந்தரி பங்கேற்று பூமி பூஜை செய்து பணிகளை துவங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தாந்தோணி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரகுநாதன், கால்நடைத்துறை சேர்ந்த மருத்துவர்கள், அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவிடை மருதூர் சட்டமன்ற தொகுதியின் திருப்பனந்தாள் ஒன்றியத்தில் ரூபாய் 91,97,000 மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பல்வேறு புதிய கட்டிடங்களை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செழியன் திறந்து வைத்தார். தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள் ஒன்றியம் மேல சூரிய மூலை ஊராட்சியில் ரூபாய் 17,25,000 மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தையும், திருலோகி ஊராட்சியில் ரூபாய் 12,51,000 மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பொது விநியோக அங்காடி கட்டிடத்தையும், கூத்தனூர் ஊராட்சியில் ரூபாய் 31,40,000 மதிப்பீட்டில் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தையும், நெய்க்குப்பம் ஊராட்சியில் ரூபாய் 13,56,000 மதிப்பீட்டில் பொது விநியோக அங்காடியையும், கோவில் ராமபுரம் ஊராட்சியில் ரூபாய் 17,25,000 மதிப்பீட்டில் அங்கன்வாடி மைய கட்டிடத்தையும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் திறந்து வைத்தார். இதேபோன்று திருப்பனந்தாள் ஒன்றியத்திற்குட்பட்ட மகாராஜபுரம் ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ரூபாய் 34,60,000 மதிப்பீட்டில் 2 வகுப்பறை கட்டிடங்களுடன் கூடிய புதிய கட்டிடம் கட்டுவதற்கு அமைச்சர் கோவி செழியன் பூமி பூஜை போட்டு பணிகளை துவங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், முன்னாள் ஒன்றிய துணை பெருந்தலைவர் அண்ணாதுரை, ஒன்றிய செயலாளர்கள் மனோகரன், உதயா ரவிச்சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருத்தணி அடுத்த கொண்டாபுரம் பகுதியில் செயல்படும் அரசு உயர்நிலைப் பள்ளியின் கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்ததில் 7ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த கொண்டாபுரம் பகுதியில் செயல்படும் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு இன்று வழக்கம் போல் வந்திருந்த மாணவர்கள் பள்ளி வளாகத்தில் இருந்தபோது
பள்ளி கட்டிடத்தின் கைப்பிடி சுவர் திடீரென்று இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் மோகித் என்ற மாணவன் இடிபாடுகளில் சிக்கி படுகாயமடைந்தான். உடனடியாக சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவனை மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மாணவனின் தந்தை சரத்குமார் மற்றும் அவரது உறவினர்கள் மாணவன் படித்த பள்ளிக்கு சென்று பள்ளி கட்டிடத்தின் பாதுகாப்பற்ற நிலை மற்றும் அலட்சியமே மாணவனின் உயிரிழப்புக்கு காரணம் என குற்றம் சாட்டினர். மேலும் மாணவரின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்ப மாட்டோம் என கூறி காவல்துறையினருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது பள்ளி கட்டிடத்தின் நிலை குறித்து ஆய்வு மேற்கொள்ளவும் சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த துயர சம்பவம் அரசு பள்ளிகளில் உள்ள பழுதடைந்த கட்டிடங்களின் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கேள்வி எழுந்துள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு கல்லூரிகளில் 2 ஷிப்ட் முறையை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி 18ஆம் தேதி திருத்தணியில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம் என்று அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் தலைவர் VS ஐஜக் ஐயா தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் விண்டர்பேட்டையில் அமைந்துள்ள அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் நிறுவன தேசிய தலைவர் VS ஐசக் ஐயா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வரும் 18ஆம் தேதி திருத்தணியில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் உள்ள அரசு கல்லூரிகளில் 2 ஷிப்ட் முறையை நீக்க வேண்டும், தமிழக அரசு கிறிஸ்துவர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், சிறப்பு திருத்த வாக்காளர்கள் பட்டியலில் விடுபட்டவர்கள் பெயர்களை சேர்க்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாகவும் ஐசக் ஐயா தெரிவித்துள்ளார். 18ஆம் தேதி திருத்தணி நகரம் கமலா தியேட்டர் அருகில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாகவும் குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் சார்பாகவும் அகில இந்திய கிறிஸ்துவ மக்கள் கட்சி சார்பாகவும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கிறிஸ்தவர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு, சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலில் விடுபட்டுள்ளவர்களை உடனடியாக சேர்க்க கோரியும், தமிழக அரசு சிறுபான்மை நிதிகளை செலவழிக்க கோரியும், அரசு கலைக்கல்லூரிகளில் ஷிப்ட் முறையை ரத்து செய்ய கோரியும், ஆதிதிராவிட நிதிகளை ஆதிதிராவிட நலத்துறை விடுவிக்க கோரியும் இவ்வார்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. தமிழர் தேசிய பார்வர்ட் பிளாக் என்ற புதிய கட்சியின் துவக்க விழா மற்றும் கட்சியின் கொடி அறிமுக விழா திண்டுக்கல்லில் நடைபெற்றது. திண்டுக்கல்லில் தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் தமிழர் தேசிய பார்வர்ட் பிளாக் என்ற புதிய அரசியல் கட்சி துவங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கட்சியின் நிறுவனர் வதிலை செல்வம் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தேசிய தலைவர்களுடன் முத்துராமலிங்க தேவர் மற்றும் மூக்கையா தேவர், சுபாஷ் சந்திர போஸ், வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள் ஆகியோரின் உருவப்படங்கள் வைக்கப்பட்டு புதிய கட்சியின் நிர்வாகிகள் வழிபாடு செய்த பின்னர் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினர். கூட்டத்தில் தங்க விருமன், வழக்கறிஞர் விஜயகாந்த், நாகராஜ், அழகு முருகன், வடுவார் ரோஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் திருப்பூர் தங்கதுரை, நாகப்பட்டினம் வெங்கடேஷ், புதுக்கோட்டை நாகேஷ், கரூர் வில்வா, தென்காசி நாகராஜ், விருதுநகர் சங்கர், ராம்நாடு கர்ணன் உட்பட பல மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து தமிழர் தேசிய பார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவனர் வதிலை செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழர் தேசிய பார்வர்ட் பிளாக் என்ற புதிய அரசியல் கட்சி துவங்கப்பட்டுள்ளது என்றும் இந்த கட்சி ஜாதி மதங்களை கடந்து அனைவருக்கும் பொதுவான கட்சியாக உருவெடுத்துள்ளது என்றும் தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், மதுரையில் டிசம்பர் 14ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரை மாநில ரேங்கிங், பில்லியண்டர்ஸ் மற்றும்
ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெறுகிறது. மதுரை மேலமடை பகுதியில் உள்ள தனியார் மகாலில் மாநில அளவில் 2025ஆம் ஆண்டிற்கான 41வது வார்ட் பிளாக் தமிழ்நாடு என்கின்ற மாநில ரேங்கிங் பில்லியன்டர்ஸ் மற்றும் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டி 14ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. போட்டியில் அனுபமா ராமச்சந்திரன் உலக ஸ்னூக்கர் சாம்பியன்ஸ், சுருதி உலக மகளிர் பில்லியன்டர்ஸ் சாம்பியன்ஸ், பிரேம் பிரகாஷ் 27 முறை வெற்றி பெற்ற மாநில சாம்பியன்ஸ் வருண்குமார், பல முறை வெற்றி பெற்ற மாநில ஸ்னூக்கர் சாம்பியன்ஸ் விஜய் நிச்சானி, தேசிய மாஸ்டர் சாம்பியன்ஸ் பார்த்திபா ராஜேந்திரன், மாநில சீனியர் ஸ்னூக்கர் சாம்பியன்ஸ் இளம் வீரர் ராகுல் வில்லியம்ஸ் உட்பட விளையாட்டு வீரர்கள் பலர் கலந்து கொள்கின்றனர். இதுகுறித்து செயலாளர் பார்த்திபன் ராஜேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சர்வதேச தர நிலைகளில் நடத்தப்படும் இந்த போட்டி முதல் முறையாக மதுரையில் நடைபெறுகிறது என்பதில் மகிழ்ச்சியாக உள்ளது என்று தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், கலசப்பாக்கம் அடுத்த காரப்பட்டு பகுதியில் ரூபாய் 2,77,00,000 மதிப்பீட்டில் புதிய உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் பூமி பூஜை செய்து பணிகளை துவங்கி வைத்தார். ஜவ்வாது மலையிலிருந்து அடிவாரம் வழியாக செய்யாற்றில் கலக்கும் கோரையாற்றின் குறுக்கே தரைப்பாலத்திற்கு மேல் தண்ணீர் சென்றதால் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வந்தனர். மேலும் மழைக்காலங்களில் மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு பலர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த காரப்பட்டு பகுதியில் காரப்பட்டு மட்டவெட்டு கிராமங்களை இணைக்க செய்யாறு கிளையாற்றின் குறுக்கே ரூபாய் 2,77,00,000 மதிப்பீட்டில் புதிய உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் பூமி பூஜை செய்து பணிகளை துவங்கி வைத்தார். உயர்மட்ட மேம்பாலத்தினால் மட்டவெடு, மேல்குப்பம், கீழ்குப்பம், அடிவாரம், மேல்பாலூர் மற்றும் கீழ்பாலூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயனடைவார்கள் என்று பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் உயர்மட்ட பாலம் அமைக்க உறுதுணையாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர் சரவணனுக்கு 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வாழ்த்துக்களுடன் நன்றி தெரிவித்தனர். கும்மிடிப்பூண்டி அருகே தாழ்த்தப்பட்ட மக்களின் பயன்பாட்டில் உள்ள தரிசு புறம்போக்கு நிலத்தில் மினி உள் விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பூவளம்பேடு கிராம மக்கள் 50க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த பூவளம்பேடு கிராமத்தில் உள்ள 6 ஏக்கர் தரிசு புறம்போக்கு நிலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் பங்களிப்போடு ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் மினி உள் விளையாட்டு அரங்கம் கட்டப்பட உள்ளது. விளையாட்டரங்கம் அமைய உள்ள தரிசு புறம்போக்கு நிலம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த 10 குடும்பத்தினரின் பயன்பாட்டில் உள்ளதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் உள் விளையாட்டு அரங்க பணிகளை துவங்குவதற்கு 4 பொக்லைன் வாகனங்களுடன் நிலத்தை சமன்படுத்தி கையகப்படுத்த வந்தவர்களை தடுத்து நிறுத்தி பொக்லைன் வாகனங்களை சிறைப்பிடித்து பூவளம்பேடு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கும்மிடிப்பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலர், வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் வருவாய்த்துறையினருக்கும் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். அதனைத் தொடர்ந்து அரசு சார்பில் அறிவிப்பு பலகை வைத்ததுடன் உள் விளையாட்டரங்கம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் பாஜக தலைமை யாரை வேட்பாளராக அறிவிக்கிறார்களோ அவரை வெற்றி பெற செய்ய பாடுபட வேண்டும் என்று ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற பூத் கமிட்டி கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் செல்வமணி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் PL2 முகவர்களுக்கான பூத் கமிட்டி கூட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் செல்வமணி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் செல்வமணி உரையாற்றினார். அப்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் பாஜக தலைமை யாரை வேட்பாளராக அறிவிக்கிறார்களோ அவரை வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்றும்
பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வழங்கிய நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து பாஜகவினர் வீடுகள் தோறும் சென்று பொதுமக்களை சந்தித்து 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு வாக்கு சேகரிக்க பாடுபட வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் கள்ள ஓட்டு போடுவதை கண்காணிக்க வேண்டும் எனவும் வாக்குச்சாவடிகளில் முறையான வாக்குப்பதிவு இருக்கிறதா என பரிசோதிக்க வேண்டும் என்றும் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் செல்வமணி தெரிவித்தார். கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் நடராஜ், அமர்நாத், மணிமாறன், வினோத், எல்லம்மாள், குணசேகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் MRKP கதிரவன் வழிகாட்டுதலின்படி ஆலங்குடி கிராமத்தில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணைக்கிணங்க வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவுறுத்தலின் பேரிலும் கடலூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் MRKP கதிரவன் வழிகாட்டுதலின்படியும் காட்டுமன்னார் கோவிலை அடுத்த ஆயங்குடி கிராமத்தில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு காட்டுமன்னார் கோவில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெயபாண்டியன் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் சேட்டு அபுபக்கர், நிஜார் அகமது, முகமது, ஆசிப், நாகராஜன், சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளர் வெங்கடாச்சலபதி, பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இதில் நிர்வாகிகள் முகமது உசேன், கங்காதுரை, மதிவாணன், சசிகுமார், அரவிந்தன், கதிர், விஜய், காமராஜ் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வேட்பாளராக யாரை அறிவிக்கிறாரோ அவரை சுமார் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்றும் வளர்புரம் ஊராட்சியில் நடைபெற்ற திமுக பூத் கமிட்டி கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர் கோபால் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த வளர்புரம் ஊராட்சியில் திமுக பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் கலந்து கொண்டு திமுக உறுப்பினர்களிடையே உரையாற்றினார். அப்போது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேட்பாளராக யாரை அறிவிக்கிறாரோ அவரை சுமார் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களுக்காக செயல்படுத்திய நலத்திட்ட உதவிகளை ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் வசிக்கும் மக்களிடமும் எடுத்துரைத்து திமுகவிற்கு வாக்களிக்க பாடுபட வேண்டும் எனவும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கள்ள ஓட்டுகள் போடுவதை திமுக உறுப்பினர்கள் தடுக்க வேண்டும் எனவும் வெளிநாட்டவர்கள் கள்ள ஓட்டு போடுவதற்கு முயன்றால் அவர்களை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் தெரிவித்தார். கூட்டத்தில் வளர்பிறை ஊராட்சி மன்ற தலைவர் எபினேசர், மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் குமாரசாமி, காஞ்சிபுரம் மாவட்ட பிரதிநிதி சர்தார் பாஷா, கலை இலக்கிய மாவட்ட துணைத் தலைவர் அருளானந்தம், காஞ்சிபுரம் மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் செல்வம், வளர்புரம் திமுக கிளை செயலாளர் முத்துசாமி, ஒன்றிய மகளிர் அணி துணை அமைப்பாளர் கண்ணகி உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூரில் இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் படுகாயமடைந்து திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் திருசோழி பகுதியைச் சேர்ந்த பெரியண்ணன் மகன் சரவணன், முத்து வழிவிட்டான் மகன் விக்னேஷ் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வந்தபோது எதிரே வந்த கனரக லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய விபத்தில் சரவணனின் கணுக்கால் முற்றிலுமாக சேதமடைந்தது. விக்னேஷ் பலத்த காயமடைந்தார். உடனே விபத்தை கண்ட அருகில் இருந்தவர்கள் இருவரையும் மீட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருப்பத்தூர் நகர காவல் ஆய்வாளர் இருவரையும் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு இயேசுவின் வருகை நேர ஜெப கோபுரம் ஆலயத்தில் பைபிள் கண்காட்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் மேஞ்சூரை அடுத்த பட்டமந்திரியில் இயேசுவின் வருகை நேர ஜெப கோபுரம் பாஸ்டர் ஜான் ரமேஷ், உதவி பாஸ்டர்
பிரிட்ஜான்ஸ் தலைமையில் செயல்பட்டு வருகிறது. இங்கு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட விசுவாச குடும்பத்தினர் பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு சபை விசுவாசிகள் மற்றும் சிறுவர் ஞாயிறு பள்ளி மாணவர்களுக்கு வேத அறிவு திறனை மேம்படுத்தவும் இயேசுவின் அன்பை போதிக்கவும் தலைமை போதகர் ஆலோசனையின் பேரில் சிறுவர் வேதகம பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் உதவியுடன் பைபிள் கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியில் பைபிளில் உள்ள கதைகளின் நிகழ்வுகள், வரலாறுகள், உலக சிருஷ்டிப்பு, ஆதாம் ஏவல் படைத்த வரலாறு, இயேசுவின் பிறப்பு மற்றும் வாழ்க்கை வரலாறு, இயேசுவின் சீடர்கள், இயேசு செய்த அற்புதங்கள், ஏதேன் தோட்டம், ஆசாரிப்பு கூடாரம், நோவா பேழை, இயேசுவின் 2ஆம் வருகை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை சிறுவர்கள் மற்றும் வேதகம பள்ளி மாணவர்கள் தத்துருவமாக செய்திருந்தனர். ஆலயத்தில் பார்வைக்காக வைக்கப்பட்ட மாணவர்களின் படைப்புகளை சபை விசுவாசிகள் பார்வையிட்டு மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இதில் ஏதேன் தோட்டம், நோவா பேழை, கிறிஸ்துவின் பிறப்பு ஆகியவை அனைவரையும் கவர்ந்தது. அதன் பின்னர் ஆசிரியர்கள் சிறந்த படைப்புகளுக்கு மதிப்பெண்கள் அடிப்படையில் பரிசுகள் வழங்கினர். கண்காட்சியில் சபை விசுவாசிகள், ஊழியர்கள் மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தனர். என் சர்ச்சில் கண்காட்சி வச்சாங்க. அதில் நான் ப்ராஜெக்ட் பண்ணி அது நாங்கள் வச்சோம். அது அவங்க மார்க் போட்டு கிஃப்ட் தந்தாங்க. பிரைஸ் லார்ட். என்னோட பெயர் பிரின்ஸ் ஜான். ஜீசஸ் கம்மிங் டைம் சர்ச் ஜேசிடி ப்ரேயர் டவர் இங்கே மீஞ்சூர் பக்கத்தில் இருக்கிற பட்டமந்திரி இந்த இடத்துல சபை உங்களுக்கு பாஸ்டர் ரெவரன்சி ஜான் ரமேஷ் அவரோடு கூட தலைமை போதகராகவும் அவர் கூட அசோசியேட் பாஸ்டராக நான் இங்கே ஊழியம் செய்கிறோம். ஜேசிடி ப்ரேயர் டவர் நம்மளோட சபையில் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு ஒரு விசேஷமாக ஏதாவது சபைக்கு ஒரு ஈவெண்ட் நடத்தணும்னு முடிவு பண்ணோம். அதன் பிரகாரம் நாங்கள் ஒரு பைபிள் எக்ஸிபிஷன், பைபிள் கண்காட்சி நாங்கள் வச்சோம். இதில் எங்களுடைய சபை சண்டே கிளாஸ் பிள்ளைங்க, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிஸில் பண்ணுறவங்க இருக்கோம் எல்லாருமே ரொம்ப பிரயாசப்பட்டு நிறைய செலவு பண்ணி நல்லா ஒர்க் பண்ணி பைபிளில் இருக்கிற அநேக கதைகளை, அநேக நிகழ்வுகளை அதை ஒரு செய்முறையாக ப்ராஜெக்டாக. கட்டுமான தொழிலாளர்களுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் சிறப்பு தொகுப்புடன் ரூபாய் 5000 போனஸ் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொன்னேரியில் கட்டுமான தொழிலாளர்கள் நலச்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள தொழிலாளர்கள் நல வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு கட்டுமான தொழிலாளர்கள் நலச்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கட்டுமான தொழிலாளர்களுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரூபாய் 5000 போனஸ் வழங்க வேண்டும், சிறப்பு பொங்கல் தொகுப்பு வழங்க வேண்டும், கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் திருமண உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட பண பலன்களை தாமதமின்றி உடனே விடுவித்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் ஹாக்கி போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று தஞ்சை திரும்பிய வீரர்களுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் அமைப்பினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தேசிய அளவில் 63வது ஜூனியர் ரோலர் ஸ்கேட்டிங் ஹாக்கி போட்டி ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கடந்த 5ஆம் தேதி தொடங்கி 10 நாட்களாக நடைபெற்று வந்தது. போட்டியில் ஹரியானா, சண்டிகர், ஆந்திரா, தமிழ்நாடு, பஞ்சாப் உள்ளிட்ட 23 மாநிலங்களைச் சேர்ந்த 120 அணி வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். இதில் தமிழகத்தின் சார்பில் 8 அணிகள் பங்கேற்ற நிலையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் தஞ்சை மாநகராட்சி மைதானத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் தங்கப்பதக்கம் வென்றனர். பதக்கம் வென்று தஞ்சை திரும்பிய வீரர்களுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் அமைப்பினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பாலின சமத்துவத்திற்கான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கொடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மகளிர் திட்டம் சார்பில் பாலின சமத்துவத்திற்கான விழிப்புணர்வு பேரணி மற்றும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பாலின சமத்துவம் மற்றும் குழந்தை திருமணம், குடும்ப வன்முறை, பாலியல் வன்முறை ஆகியவற்றில் இருந்து பெண் குழந்தைகளுக்கும்
பெண்களும் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கத்தில் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கையெழுத்திட்டனர். நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கொடி பங்கேற்று கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்திட்டு பாலின சமத்துவத்திற்கான விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் 300க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு குழந்தை திருமணம், குடும்ப வன்முறை, பாலியல் வன்முறை ஆகியவற்றிலிருந்து பெண் குழந்தைகளும் பெண்களும் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிர் திட்ட இயக்குனர் சீனிவாசன், இணை இயக்குனர் பானுமதி, உதவி திட்ட அலுவலர்கள் மற்றும் மகளிர் திட்ட பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். ஜோர்டான் பயணத்தை முடித்துவிட்டு எத்தியோப்பியா சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அரசியல் எதிரிகளை பழிவாங்க மத்திய அமைப்புகளை பாஜக அரசு தவறாக பயன்படுத்துகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் பிரதமர் நரேந்திர மோடியை எப்போதும் கலகமடைய செய்கிறது. நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சாடல். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் சர்ச்சை வழக்கில் நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான தனி நீதிபதி விசாரணைக்கு தடையில்லை. மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு. போதைப் பொருட்கள் கடத்தி வந்த 3 படகுகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதில் 8 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.